ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। अष्टप्रायश्चतुर्दशमुखं बाहुवदे सेवया बहूति उत्तमं श्लोके भक्तिर्भवति न शमं करोति वाचालं भूतबलं गायते कृपया वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाग्निशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री कृष्ण, जय श्री कृष्ण। हरे कृष्ण। ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம். நம்ம இந்த 6வது ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்ட்டு, ஏன்னா அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த 18வது அத்தியாயம். நம்ம 6வது அத்தியாயம் பார்க்கும்போதே என்ன சொன்னோம் அப்படின்னா, இதனுடைய கண்டினியூஷன் நம்ம 18வது அத்தியாயத்துல அப்படின்னு சொல்லிதான் நான் முடிச்சேன். இப்ப அதனுடைய கண்டினியூஷன் பார்க்க போறோம். ஸோ அதனால ஒரு வாட்டி அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னுட்டு பார்க்கலாம். பிரஜாபதி தக்ஷன் அசிக்னியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்கு 10,000 ஹரியேஸ்வர்கள் பிறக்கிறார். ஸோ இந்த 10,000 ஹரியேஸ்வர்கள் தவம் பண்ண போகும்போது அங்க நாரத மகரிஷி வர்றாரு. ஸோ அவர் அந்த ஞானத்தை பகவான் பாகவத தர்மத்தை அவர் சொல்லி உடனே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பக்தி பண்ணி உடனே பகவானுடைய லோகம் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1000 பேர் திரும்ப தக்ஷனுக்கு 1000 சாவலேஸ்வர்கள் பிறக்கிறாங்க. ஸோ அவங்களும் தவம் பண்ண வராங்க. அந்த இடத்துக்கும் நாரதர் வர்றாரு. நாரதர் என்ன பண்றாரு, அவங்களுக்கும் ஞானத்தை உபதேசிக்கிறார். ஸோ அதனால அவங்களும் என்ன பண்றாங்க, உடனே தவம் பண்ணி பகவானே போய் அடைஞ்சிடுறாங்க. இப்படி 11,000 குழந்தைகளும் தனக்கு இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னுட்டு தக்ஷன் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. ஸோ இனி நான் சிருஷ்டிக்கவே சந்ததி உற்பத்தியே பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ அப்ப பிரம்மா அவருக்கு ஆறுதல் சொல்றாரு, கவலைப்படாது, ஆண் குழந்தைகளா இருக்கவே தானே அவங்க தவம் பண்ண போறாங்க. அவங்க நாரதரால அவங்க ஞானம் அடைஞ்சு எல்லாரும் பகவான் லோகம் போயிடுறாங்க. அதனால நீ என்ன பண்ணிப்ப, பெண் குழந்தைகளா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, தன் மனைவியோட சேர்ந்து 60 பெண் குழந்தைகளை எடுத்துக்கிறார். ஸோ அந்த 60 பெண் குழந்தைகள் அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அதுல 10 குழந்தைகள் யமராஜனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார். 17 பெண்களை கஷ்யபருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. 27 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. அதுல 2 பெண்களை அங்கிரருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. 2 பெண்களை கிரஸ்வாக திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. அடுத்த 2 பேர் பூதாக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம 6வது அத்தியாயத்துல பார்த்தோம். அதாவது 6வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயத்துல பார்த்தோம். ஸோ அதாவது கஷ்யபருக்கு 17 மனைவிகள் இல்லையா, அந்த ஒவ்வொரு மனைவிகளுக்கு என்னென்ன பிறந்தது அப்படின்ட்டு இதையும் நம்ம பார்த்தோம். பறவைகள், அப்புறம் கருடன், அப்புறம் அருணன், ஸோ அப்புறம் மீனினங்கள், அப்புறம் மிருக இனங்கள், ஸோ யாராருக்கு பிறக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம இல்லையா. அப்புறம் பாம்பு இனங்கள், அப்புறம் மரம் செடி கொடிகள், ஸோ அப்புறம் குதிரைகள், ஸோ இதெல்லாம் யாருக்கு பிறந்ததுன்னு பார்த்தோம். அதே போல யமதர்மராஜா அவருடைய 10 மனைவிகளுடைய பெயர்கள், அவங்களுக்கு யாரெல்லாம் பிறந்தாங்க அப்படின்னுட்டு அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் 8 வசுக்கள் யாருக்கு பிறந்தாங்க, ஸோ அவங்களுடைய குழந்தைங்க யாரு அப்படின்ட்டு அதையும் பார்த்தோம். ஓகேவா. அதே போல பூதா, அங்கிரா, ஸோ இவங்களுக்கெல்லாம் அவங்க மனைவிகளுடைய குழந்தைகள் யார் யாரு அப்படின்ட்டு அது எல்லாமே நம்ம 6வது ஸ்கந்தத்துல பார்த்தோம். கஷ்யபருக்கு மனைவிகள், அந்த மனைவிகளுக்கு யார் யாரு பிறந்தாங்க அப்படின்ட்டு, ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்ப நாம அதே போல கஷ்யபர் தனுவை திருமணம் செஞ்சுட்டு அவங்களுக்கு அவங்களுடைய வம்சம், அந்த குழந்தைகள், அதை பற்றி நம்ம 6வது அத்தியாயத்திலே பார்த்தாச்சு. ஸோ இப்ப நாம என்ன பார்க்க போறோம், கஷ்யபருடைய மனைவியான அதிதி. ஸோ அதிதி தேவிக்கு
12 குழந்தைகள். அவங்கதான் ஆதித்யர்கள். அதிதிக்கு பிறந்ததுனால அவங்களுக்கு வந்து ஆதித்யர்கள் பேரு. ஸோ அந்த 12 மகன்கள், அந்த 12 மகன்களுக்கு யார் யாரு பிறந்தாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ முக்கியமா அந்த டைம்ல வந்து நம்ம வெறும் அந்த 6வது அத்தியாயம். ஸோ 12 ஆதித்யர்கள், அதிதிக்கு பிறந்த மகன்கள். அந்த 12 பேர்ல ஃபர்ஸ்ட் யாரு? விவஸ்வான். ஸோ விவஸ்வானுக்கு வந்து சம்யா கூட திருமணமாகி சாத்த தேவா, அதுக்கப்புறம் வந்து யம தர்மராஜா, யமி, ஸோ இவங்கெல்லாம் பிறக்கிறாங்க. அதே போல அவங்களுக்கு வந்து அஸ்வினி குமாரர்களும் பிறக்கிறாங்க. அதே போல சாயா கூட அவருக்கு வந்து யாரு? சாவர்ணி மனு, ஸோ இவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பிறக்கிறாங்க. அதே போல சனீஸ்வரன், ஸோ இவங்கெல்லாம் தான் யாரு? விவஸ்வானுக்கு பிறக்கிறாங்க. அடுத்தது வந்து அரியம்மா. ஸோ அரியம்மாக்கு வந்து அரியம்மாக்கு திருமணம் செஞ்சு அவங்களும் வந்து ஒரு பெரிய ஞான குழந்தைகளாக பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து புஷாக்கு வந்து குழந்தைகளே கிடையாதுன்னு அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வஷ்டா வந்து தைத்திய பெண்ணான ரச்சனாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த ரச்சனா வந்து தைத்திய பெண். ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து அதாவது விஸ்வரூபா பிறக்கிறாரு. ஸோ விஸ்வரூபா தான் வந்து தேவர்களுடைய குருவாக இருந்தார் அப்படின்னுட்டு சுகதேவர் வந்து சொல்றாரு. அப்ப வந்து பரீட்சித் வந்து கேட்கிறாரு, ஏன் ஆல்ரெடி அவங்க பிரகஸ்பதி தானே குருவா இருக்கிறாங்க, பிரகஸ்பதி இருக்கும்போது எதுக்காக விஸ்வரூபர் போய் குருவாக இருந்தார் அப்படின்ட்டு கேள்வி கேட்கும்போது, அப்ப இந்த ஆதித்யர்கள் 4வது மகனான திரஷ்டாவுடைய மகனான விஸ்வரூபருடைய கதைய சொல்ல போய் அதுக்கப்புறம் வந்து அந்த விஸ்வரூபனை வந்து இந்திரன் வந்து கொன்னுடுறது. அதுக்கப்புறம் வந்து ஸோ திரஷ்டா உடைய ஒரு யஜ்ஞத்திலிருந்து யார் பிறக்கிறது? விருத்தாசூரன் வர்றது. ஸோ அந்த விருத்தாசூரன் வந்து அவர் வந்து ஒரு பெரிய பக்தராக இருந்தார். அடுத்த ஆக்சுவலா ஒரு பக்தரா எப்படி இவர் வந்து இருக்கிறான்னு அதுக்கும் அவர் கேள்வி கேட்டதுனால ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் தான் என்ன முன்ஜென்மத்துல சித்திரக்கேதுவா இருந்தார். அதனாலதான் அவர் வந்து ஒரு பக்தராக அசுரனா பிறந்திருந்தாலும் சித்திரக்கேது பக்தராக இருந்தார் அப்படின்னுட்டு அதை நம்ம பார்த்தோம். ஸோ சித்திரக்கேது எதுக்காக அசுரனா பிறந்தார் அப்படின்ட்டு போன அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். அதாவது பார்வதி தேவி கொடுத்த சாபம் அப்படின்னுட்டு. ஸோ இந்த திரஷ்டா கதையில ஸ்டார்ட் ஆகி அவருடைய மகன் விஸ்வரூபன் கதைக்கு போய் அங்கிருந்து அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆக மொத்தத்தில் நம்ம ஆதித்யர்களை 4 பேர் மாத்திரம் தான் பார்த்தோம். மத்த 8 பேரை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப வந்து மற்ற ஆதித்யர்களை மற்ற 8 பேரை இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ அதிதியோடைய 5வது மகன் யாரு அப்படின்னா சவிதா. ஸோ சவிதா வந்து யாரை திருமணம் செஞ்சுக்கிறாரு? விஷ்ணிய திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து 3 பெண் குழந்தைகள் பிறகு. ஸோ அந்த 3 பெண் குழந்தைகள் யாரு அப்படின்னா சாவித்ரி, வியாக்கிருதி, திரையி அப்படின்ற 3 பெண் குழந்தைகள் பிறகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே போல மகா யஜ்ஞர்கள் வந்து அவங்க வந்து 5 மகா யஜ்ஞர்களை அவங்களுக்கு வந்து பிறக்கிறாங்க. அதாவது அக்னிஹோத்திரன், பசு, சோமன், அதுக்கப்புறம் வந்து சதுர்மாசன் அப்படின்ற மகன்கள், அப்புறம் 5 மகா யஜ்ஞர்கள். ஸோ இப்படி மொத்தம் 9 பேர் அவங்களுக்கு வந்து பிறக்கிறாங்க. அந்த 5 மகா யஜ்ஞர்களுடைய பெயர்கள் இங்க குறிப்பிடல, வெறும் 5 மகா யஜ்ஞர்கள் பிறக்கிறாங்க. அது இல்லாம இங்க வந்து அக்னிஹோத்திரன், பசு, சோமன், சதுர்மாசன் அப்படின்ற ஒரு 4 ஆண் குழந்தைங்க. அதுல இல்லாம 5 ஆண் குழந்தைகள், மொத்தம் 9 ஆண் குழந்தைகள் அவங்களுக்கு பிறக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து அதிதியுடைய 6வது மகனான பகன்.
ஸோ பகன் வந்து யாரை திருமணம் செஞ்சுக்கிறாரு? சித்திய திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ சித்திய திருமணம் செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து 3 மகன்கள், அதாவது மகிமா, விபு, பிரபு அப்படின்ற 3 மகன்கள் பிறக்கிறாங்க. ஆசின்ற ஒரு மகள் பிறக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து அதிதியோட 7வது மகன் தாதா. தாதா வந்து யாரு திருமணம் செஞ்சுக்கிறாரு? குஹு. அவருக்கு வந்து 4 மனைவிகள் இருக்காங்க. ஸோ 4 மனைவிகளுக்கும் 4 மகன்கள் பிறக்கிறாங்க. முதல்ல அந்த 4 மனைவிகள் பெயரை பார்க்கலாம். குஹு, சினிவாலி, ராகா, அனுமதி அப்படின்னுட்டு 4 மனைவிகள். அந்த 4 மனைவிகளுக்கு ஒவ்வொரு மகன்கள். அவங்க பேர் என்ன அப்படின்னா சாயம், வர்சன், பிராத்தன், பூர்ணமாசன் அப்படின்ற 4 மகன்கள் அவங்களுக்கு பிறக்கிறாங்க. ஓகேங்களா? அதிதியோட 8வது மகன் விதாதா. விதாதாவுடைய மனைவி யாரு அப்படின்னா கிரியா. சோ இவங்களுக்கு வந்து 5 மகன்கள் பிறக்கிறாங்க. இந்த 5 மகன்களும் அக்னி தேவர்கள். ஓகேங்களா? 5 மகன்கள் யாரு? அக்னி தேவர்களாக இருக்கிறாங்க. சோ அடுத்தது வந்து விதாதாக்கு அக்னி தேவர்கள் பிறந்துச்சா. அடுத்தது வந்து வருணன். வருணன் தான் என்ன? அதிதியோட 9வது மகன். அவங்களுடைய மனைவி யாரு அப்படின்னா சர்ஷனி. ஓகே, சர்ஷனி திருமணம் செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து பிருகு பிறக்கிறாங்க. அதே போல அவருக்கு வந்து வால்மீகி அவரும் பிறக்கிறாரு. ஸோ இவர் வந்து எறும்பு புத்துக்குள்ள, அதாவது இவர் யோகத்தால தபம் பண்ணாரு, அப்படியே இவரை சுத்தி எறும்பு புத்து கட்டிடுறது. ஸோ இவருக்கு ஆக்சுவலா பிருகு அப்புறம் வந்து வால்மீகி இவங்க 2 பேருமே இவருடைய மகன்கள் தான். அதே போல இன்னும் 2 பேர் இருக்காங்க. அது யாரு அப்படின்னா அகஸ்தியரும் வசிஷ்டரும். இவங்க இந்த 2 ரிஷிகளும் அகஸ்தியரும் வசிஷ்டரும் யாருக்கு பிறந்தாங்க அப்படின்னா அதிதியோடைய 9வது மகன் மற்றும் 10வது மகன் 2 பேருக்கு சேர்ந்து பிறக்கிறாங்க. அதாவது வருணன் மற்றும் அதிதியோட 10வது மகன் யாரு? மித்ரன். அது இப்படி 2 பேருக்கும் சேர்ந்து பிறக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலா இவங்க 2 பேரும் வந்து தேவலோக மங்கையான ஊர்வசிய பாக்குறாங்க. ஊர்வசிய பார்த்த உடனே அவருடைய அழகுல மயங்கி வருணனும் மித்ரனும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விந்து வெளியே வந்துருச்சு. ஸோ அதை வந்து ஒரு பானையில வந்து 2 பேர் வந்து போட்டு வச்சுடுறாங்க. அந்த பானை, அந்த குடத்துல அந்த 2 விந்து வந்து போட்டு வச்சதுனால அதுல இருந்து அந்த குழந்தைக வந்து உற்பத்தி ஆயிரும். அதுதான் யாரு அப்படின்னா அகஸ்தியரும் வசிஷ்டரும். ஸோ அதே போல மித்திரனுக்கு வந்து ஆக மொத்தத்துல இவங்க 2 பேரும் அகஸ்தியரும் வசிஷ்டரும் வந்து மித்திரன் மற்றும் வருணன் இவங்க 2 பேருடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா 2 குழந்தைங்க அதில் வந்து வெளியே வந்து. மித்திரனுடைய மனைவி யாரு அப்படின்னா ரேவதி. ஸோ ரேவதிக்கு வந்து 3 ஆண் குழந்தைகள். அது யாரு அப்படின்னா உத்சர்கன், அரிஷ்டன், அப்புறம் பிற்பலன் அப்படின்ற 3 மகன்கள் பிறக்கிறாங்க. ஸோ அடுத்தது யாரு அப்படின்னா அதிதியுடைய 11வது மகன் யாரு அப்படின்னா இந்திரன். ஸோ இந்திரன் வந்து பௌலோமிய வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ இவங்களுடைய கர்ப்பத்துல இருந்து இவங்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறக்குது. யாரு அப்படின்னா ஜெயந்தன், ரிஷபன், மீடுஷன் அப்படின்ற 3 மகன்கள் வந்து பிறக்கிறாங்க. ஸோ அதிதியோடைய 12வது மகன் யாரு அப்படின்னா அவர் தான் யாரு? சாக்ஷாத் பகவான். அதாவது குள்ளரூபமா வந்த, அதாவது உருக்கிரமர், அதாவது வாமனர் தான் அவங்களுக்கு வந்து பிறக்கிறாங்க. ஸோ வாமனருடைய கதையை நம்ம வந்து அப்புறம் பார்க்க போறோம். இப்போ வந்து 12வது மகன் அவர் வந்து பிறக்கிறாரு. ஸோ இவருடைய மனைவி யாரு அப்படின்னா கீர்த்தி. ஸோ இவங்களுக்கு ஒரு மகன் பிருகத் ஸ்லோகர் அப்படின்னுட்டு ஒரு மகன். இந்த பிருகத் ஸ்லோகருடைய மகன் யாரு அப்படின்னா சௌபகர். ஸோ இப்படி இவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம வாமனரை பத்தி அடுத்த வர அத்தியாயங்களை நம்ம வந்து பார்ப்போம்.
அடுத்த ஸ்கந்தங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த உருக்கிரமர் முக்கியமா பகவான் வாமன தேவரா எதுக்காக கஷ்யபருடைய மகனா, அதுவும் அதிதிக்கு மகனா ஏன் வந்து பிறந்தார்? 3 அடியால ஏன் உலகத்தை அளந்தாரு? அவருடைய அசாதாரணமான செயல்கள், அவருடைய குணங்கள், சக்திகள், அதிதியோட கர்ப்பத்துல பகவானே வந்து பிறக்கணும் அப்படின்னா அப்படி இவங்க என்ன புண்ணியம் செஞ்சிருக்காங்க, அப்படி இவங்க என்ன பாக்கியம் பண்ணியிருக்காங்க. சரி, அனைத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, கஷ்யபருக்கு அதிதி திருமணம் செஞ்சு ஆதித்யர்கள் பிறந்தாங்க இல்லையா? இப்ப கஷ்யபர் வந்து திதிய திருமணம் செஞ்சு தைத்தியர்கள் பிறக்கிறாங்க. திதியோட மகன்கள் எல்லாம் யாரு? தைத்தியர்கள். ஸோ திதி, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், திதி வந்து தப்பான காலத்துல தப்பான டைம்ல வந்து கணவனோடு ஒண்ணு சேர்ந்ததால அவங்களுக்கு வந்து அசுர குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு நம்ம வந்து 3வது ஸ்கந்தத்துல பார்த்தோம். ஸோ இப்ப வந்து திதியுடைய குழந்தைகள் யாரு அப்படின்னு, ஏன்னா அந்த வம்சத்துலதான் பிரகலாதன், பலி மகராஜ் எல்லாமே வந்து பிறந்திருக்காங்க. ஸோ திதியோட கர்ப்பத்துல இருந்து இரண்யகசிபு, இரண்யாட்சன் அப்படின்ற 2 மகன்கள் பிறக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப சக்திசாலிகளாக இருந்தாங்க. தைத்தியர்களும் தானவர்கள் அனைவரையும் வந்து இவங்களை வந்து ஒரு பெரிய தலைவராக கொண்டாடினாங்க, பூஜிச்சாங்க. ஸோ இரண்யகசிபுவோட மனைவி யாரு அப்படின்னா கயாது. இவங்க வந்து ஜம்பன் அப்படின்ற அவருடைய மகள். இந்த ஆக்சுவலா எந்த வம்சம் அப்படின்னா தனு வம்சத்தை சேர்ந்தவங்க. அதே போல இவங்களுக்கு வந்து 4 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஸோ அந்த 4 ஆண் குழந்தைகள் யாரு அப்படின்னா சம்லாதன், அனுலாதன், ஹலாதன், கடைசிதான் பிரகலாதன். ஓகேங்களா? ஒரு பெண் குழந்தை யாரு அப்படின்னா அதுதான் சிம்ஹிகா. ஸோ சிம்ஹிகாவை வந்து யாருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னா விப்ரசித்தி. ஸோ விப்ரசித்திக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல இவங்களுக்கு பிறக்கக்கூடிய மகன் தான் யாரு அப்படின்னா ராகு. ஸோ இந்த ராகுவை பத்தி உங்களுக்கு தெரியும், ஏன்னா தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடலை கடையும் போது அதுல இருந்து அமிர்தம் வெளியே வந்தது. ஸோ அந்த அமிர்தத்தை வந்து 2 பேரும் சண்டை போட்டதுனால உடனே அங்க வந்து யாரு வராங்க? மோகினி. பகவான் வந்து மோகினி அவதாரம் எடுத்துக்கிறார். ஒரு சைடு எல்லாம் தேவர்களையும் ஒரு சைடு எல்லாம் அசுரர்களையும் உட்கார வச்சு. ஸோ அப்படி உட்கார வச்சுட்டு அவங்க வந்து தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்ப வந்து இந்த ராகு, இந்த சிம்ஹிகாவுடைய மகனான ராகு என்ன பண்றான் அப்படின்னா தான் தேவனை போல உருவம் வந்து மாத்திக்கிறான். ஸோ உருவத்தை மாத்திண்டு அவன் வந்து அங்க போய் தேவர்கள் மத்தியில உட்கார்ந்து அவனும் வந்து அமிர்தத்தை குடிச்சுட்டான். ஸோ அப்படி அமிர்தத்தை குடிச்ச உடனே அந்த டைம்ல யார் நடுவில் உட்கார்ந்துன்னா அப்படின்னா, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல இவன் வந்து உட்கார்ந்துட்டு அமிர்தத்தை குடிச்சாச்சு. உடனே அவங்க 2 பேரும் வந்து மோகினி கிட்ட சொல்றாங்க, ஆக்சுவலி மோகினி இது வந்து தேவன் கிடையாது, ஏன் வந்து அசுரன், அதாவது சிம்மிகாவுடைய மகனான ராகு உருவத்தை மாத்திட்டு இங்க வந்து அமிர்தத்தை குடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மோகினி என்ன பண்றாங்க, அவருடைய தலையை வெட்டிடுறாங்க. ஆனாலும் அவர் வந்து அமிர்தம் குடிச்சதுனால தலை ராகுவாகவும் உடம்பு கேதுவாகவும் இருக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, அதனாலதான் ராகுக்கு வந்து இந்த சூரியன் மேலையும் சந்திரன் மேலையும் ரொம்ப கோபம். அதனாலதான் எப்ப பார்த்தாலும் அவங்கள கிரகணம் வந்து பீடிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. ஓகேவா? இப்ப நம்ம வந்து இரண்யகசிபுடைய மகன்கள் அவங்களுடைய வாரிசுகளை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா சம்லாதன். ஸோ சம்லாதன் வந்து யாரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா கிருத்திய திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ சம்லாதனுடைய மகன் தான் யாரு அப்படின்னா பாஞ்சஜனன். ஸோ இந்த பாஞ்சஜனன் யாரு? இப்ப அதுதான் கொஸ்டின். ஸோ இந்த பாஞ்சஜனன் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவன் வந்து ஒரு அசுரன். ஸோ சங்கு ரூபத்துல இருக்கக்கூடிய அசுரன். ஸோ கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண பலராமர் 2 பேரும் வந்து குருகுலம் படிக்கிறாங்க. ஸோ குருகுலத்துல சாந்திவிடி முனிவர்கிட்ட அனைத்து கலைகளும் அவங்க வந்து கத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து குருதட்சணை கொடுக்கணும். ஸோ அப்படி குருதட்சணை கொடுக்கறதுக்காக என்ன குருதட்சணை வேணும் அப்படின்னு சாந்திவிடி முனிவர்கிட்ட கேட்கறாங்க.
அப்போ வந்து சாந்திமணி முனிவர் வந்து சொல்றாரு, எனக்கு இது வேண்டாம், ஆக்சுவலா என்னுடைய மனைவி குரு பத்தினி கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ குரு பத்தினி கிட்ட போய் கேட்கும்போது அப்ப குருமாதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய மகன் வந்து சமுதிரத்துல இறந்தாச்சு, குளிக்கும்போது இறந்தாச்சு. ஸோ அதனால என்னுடைய மகன் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு கிருஷ்ண பலராம் 2 பேரும் என்ன பண்றாங்க, நேரா சமுத்திரராஜன் கிட்ட போய் கேட்கறாங்க. அப்போ சமுத்திரராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா இங்க வந்து பாஞ்சஜனன் அப்படின்ற ஒரு அசுரன் இருக்கான். அந்த அசுரன் தான் அந்த குழந்தைய வந்து சாப்பிட்டது. ஆனா ரொம்ப காலம் ஆனதுனால இப்ப அந்த குழந்தை இங்க இருக்காது அப்படின்னு உடனே அந்த பாஞ்சஜனனை போய் கொன்னுட்டு அந்த சங்க வந்து பகவான் எடுத்துக்கிறார். அதனால பகவானுடைய சங்கு பாஞ்சஜன். ஓகே, பாஞ்சஜன்ன்ற சங்கு பகவான் கையில இருக்கு இல்லையா, அது முதல்ல வந்து ஒரு அசுரனாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நேரா வந்து இங்க யமலோகம் போய் அந்த குழந்தைய வந்து திரும்ப உயிர்ப்பிச்சு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா, அதுதான் இது. அடுத்தது இரண்யகசிபு அடுத்த மகன் யாரு அப்படின்னா ஹலாதன். ஸோ ஹலாதனுடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னா தமனி. ஸோ இவங்களுக்கு வந்து 2 மகன்கள் இருப்பாங்க. ஸோ 2 மகன்கள் பெயர் என்ன அப்படின்னா வாதாபி அப்புறம் ஈல்வலன் அப்படின்ற 2 மகன்கள். ஆனா இந்த 2 மகன்கள் ரொம்ப பயங்கரமான அசுரன்கள். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவம் மாற்ற, அதாவது இவங்களால உருவத்தை மாத்திக்க முடியும். அதனால இந்த இல்வலன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய சகோதரன வாதாபியை வந்து ஏதாவது ஒரு பழமா மாத்திடுவான். இந்த ரிஷிகள் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இல்லைன்னா எங்கேயாவது டிராவலிங் இங்க இருந்து வேற பகவானை பாக்குறதுக்காக போறது வர்றது. அப்படி இருக்கும்போது அந்த ரிஷிகளுக்கு இந்தாங்க நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, சாப்பாட்டு வேலை இல்லையா, இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்து அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இல்வலன் என்ன செய்வான் அப்படின்னா வாதாபி வெளியவா, ஏன்னா இப்ப தன்னுடைய சகோதரனை தான் பழமா மாத்தி அந்த ரிஷிய சாப்பிட வச்சாச்சு. ஸோ அப்ப அந்த ரிஷி அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சோடனே இப்ப அந்த வாதாபி எங்க இருக்கா, அந்த ரிஷியோட வயிற்றுக்குள்ள. வாதாபி வெளியவான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வாதாபி அந்த அசுரன் என்ன பண்ணுவான், அந்த ரிஷியோட வயிற்றை கிழிச்சுண்டு வெளியே வந்துடும். அதனால அந்த ரிஷி வந்து இறந்துடும். இப்படியே வந்து நிறைய ரிஷிகளை வந்து இந்த இல்வலனும் வாதாபியும் வந்து கொன்னு குவிச்சாங்க. இப்படியே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களை கொன்னுடுறது. ஸோ வயிற்றை கிழிச்சுட்டு வெளியே வந்து அவங்க கொன்னுடுறது. ஸோ இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வழியா வந்து அகஸ்தியர். ஸோ உடனே இந்த ஈல்வலன் என்ன பண்ணா ஒரு பெரிய பக்தனை போல ரூபம் மாத்திண்டு தன்னுடைய சகோதரனை வாதாபி ஒரு பழமா மாத்தி அவருக்கு வந்து கொடுக்குறான். ஸோ அகஸ்தியரும் என்ன பண்ணின்றாரு, அதை வந்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஜீரணாவி பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் உடனே வாதாபி வெளியே வான்னு கூப்பிடுறாரு. வாதாபி வரல, ஒன்றும் வரல. ஏன்னா வாதாபி வெளியே வானா வரல, ஏன்னா ஆல்ரெடி ஏன்னா அவர் அகஸ்தியர் அவ்வளவு பெரிய ரிஷி இல்லையா, அவருக்கு தெரியாதான் என்ன. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, ஜீரணம் பண்ணிடுறாரு. ஸோ உடனே அந்த அசுரன் வந்து அகஸ்தியரால கொல்லப்பட்டுட்டான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது யாரு அப்படின்னா அனுலாதன். ஸோ அனுலாதன் வந்து அவருடைய மனைவி யாரு அப்படின்னா சூர்யா. இவங்களுக்கு வந்து 2 மகன்கள் பிறகு. ஸோ யாரு அப்படின்னா பாஷ்கலன் மகிஷன் அப்படின்ற 2 மகன்கள் பிறக்கிறாங்க. ஸோ அடுத்தது கடைசி மகன் யாரு அப்படின்னா பிரகலாதன். ஸோ பிரகலாதனுடைய மகன் தான் யாரு அப்படின்னா விரோச்சனன். விரோச்சனுடைய மகன் யாரு அப்படின்னா பலி. ஸோ பலி வந்து யார திருமணம் செஞ்சுக்கிறாரு, அசனாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ இவங்களுடைய கர்ப்பத்துல இவங்களுக்கு 100 ஆண் குழந்தைகள் பிறக்குது. ஸோ அதுல முதல் மகன் தான் யாரு அப்படின்னா பானாசுரன். ஓகேங்களா. ஸோ பலி மகாராஜ அந்த அவருடைய வரலாற்றை பத்தி நம்ம வந்து 8வது ஸ்கந்தத்துல ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம். அதே போல இந்த பானாசுரன் இவருடைய கதையை பற்றி நாம வந்து ஏன்னா கிருஷ்ணருக்கும் இவருக்கும் நடந்த யுத்தம், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து 10வது ஸ்கந்தத்துல பார்க்க போறோம். ஏன்னா இந்த பானாசுரன் வந்து சிவனுடைய பரம பக்தர். ஸோ அதாவது சிவகணங்கள்ல ஒருத்தராக இந்த பானாசுரனும் இருக்கார். இவர் வந்து சிவனா எவ்வளவு சந்தோஷப்படுத்தினாரு அப்படின்னா அவ்வளவு பக்தி பண்ணி பண்ணதுனால சிவன் வந்து பானாசுரனுடைய நகரத்தையே வந்து சிவன் தான் ரட்சிக்கிறார். ஓகேங்களா. ஸோ அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த சிவனையே இவர் தன்னுடைய பக்தியால கட்டி போட்டு அவரை வந்து ஒரு வாயு கோலம் போல நிறுத்தி வச்சுட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து
திதி தேவிக்கு வந்து 49 மருத்துக்கள் பிறக்கிறாங்க. திதியோட கர்ப்பத்துல இருந்து 49 மகன்கள் வந்து பிறந்தாங்க. சோ இவங்கெல்லாம் வந்து திதிக்கே பிறந்திருந்தாலும் இந்திரன் வந்து இவங்களெல்லாம் தேவர்கள் அந்தஸ்தை கொடுத்துட்டான் அப்படின்னுட்டு யார் சொல்றது? சுகதேவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். சோ உடனே பரீட்சித் கேட்கிறாரு, சுவாமி இவங்க வந்து தைத்தியர்கள், ஏன்னா திதிக்கு பிறந்ததுனால இவங்க வந்து தைத்தியர்கள். அப்படி இருக்கும்போது இந்த 49 மருத்துக்களும் அந்த 49 மருத்துக்கள் எப்படி வந்து அசுர மனப்பான்மையிலிருந்து அவங்க வந்து தேவர்களாக எப்படி மாறினாங்க? ஸ்வர்கராஜனான இந்திரன் வந்து எப்படி இவனை வந்து தேவராக மாத்தினான்? அப்படி என்ன இவங்க புண்ணிய கர்மம் செஞ்சாங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்கிறார். சோ இப்ப வந்து அதை பற்றி விளக்கி சுகதேவர் வந்து சொல்ல போறாரு. ஓகேங்களா? சோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. Any questions, any doubts, Madhu?